ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். சிம்பிள் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பனானா சீஸ் டோஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைப்பழத்தை நல்லா குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட்டு ஸ்லைஸ் ஒரு 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். சீஸ் ஸ்வீட்டாக தான் இருக்குது, அதனால் 2 ஷீட் எடுத்துக்கிட்டேன். தேவையான பொருட்கள்: ப்ரெட் ஸ்லைஸ் ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பனானாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நாட்டு சர்க்கரை, சீஸு, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சீஸ் சீட் எடுத்து இந்த ப்ரெட் மேலே நல்லா கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம்ல பனானா, அதை ஒரு 4 பீஸ் குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்தது மலைச்சாரல் போல் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை நல்லா தூவி விடுங்க. உங்களுக்கு சுகர் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு ப்ரெட்டு ஸ்லைஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கரண்டி வச்சு கூட கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பட்டர் ஆர் கீ, உங்களுக்கு எது வேணுமோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுங்க. மெதுவாக எடுங்க. இந்த கரண்டியை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எடுக்க போகிறதுக்கு முன்னாடி 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்படி ப்ரௌன் ஷேடாக வந்துடும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவன் இனிமேல் கைக்கு வேலை முடிஞ்சிச்சு. நம்ம வாய்க்கு தான் வேலை கொடுக்க போகிறோம். நம்ம எது செஞ்சாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை ஆராயாமல் விட மாட்டாங்க. ஆராய்ந்து கொண்டு இருக்கிறான். அவ்வளோதான், சுவையான பனானா சீஸ் டோஸ்ட் ரெடி ஆகி விட்டது. ஒன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.